அண்மையில் பசிபிக் பெருங்கடலின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து 3 பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிக் ரிட்ஜ் பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் குரில் தீவுகளிலும் ஒரு பெரிய நிலநடுக்கம் என குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த அதிர்வுகள் பலரிடையே இது உலக அழிவின் தொடக்கமா, ஏன் இவ்வளவு நிலநடுக்கங்கள் ஒரே நேரத்தில் போன்ற கேள்விகளையும் அச்சங்களையும் எழுப்பியுள்ளன. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 3 தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பசிபிக் அண்டார்டிக் ரிட்ஜ் பகுதியில் 6.4 ரிக்டரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 6.2 மைல் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ஷிலி நாட்டின் வால்பரைஷோவில் உள்ள ஹங்காரோவாவின் தென்மேற்கே 2137 மைல் தொலைவிலும் பைடாங்கியின் கிழக்கே 2200 மைல் தொலைவில் மையம் கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நிலநடுக்கம் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் தொடர்பான எச்சரிக்கையில் இது கிரீன் அலர்ட் வெளியிட்டுள்ளது. இந்த வலுவான நிலநடுக்கத்திற்கு முன்னதாக அதிகாலை 5.2 ஆக பதிவான மற்றும் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ரஷ்யாவிலும் குரில் தீவுகளில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்படி குறுகிய காலகட்டத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ளது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது. இந்த நிலநடுக்கங்கள் பசிபிக் பிராந்தியத்தில் ஏன் அடிக்கடி ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள நாம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள சுமார் 40,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு குதிரைவாலி வடிவப்பகுதி. இந்த வளையத்தில்தான் உலகின் பெரும்பாலான நிலநடுக்கங்களும் எரிமலைகளும் அமைந்துள்ளன. உலகின் சுமார் 90% நிலநடுக்கங்கள் இந்த வளையத்தில்தான் ஏற்படுகின்றன. உலகின் சுமார் 75%த்திற்கும் மேற்பட்ட செயல்படும் மற்றும் செயலற்ற எரிமலைகள் இங்கு அமைந்துள்ளன. டெக்டோனிக் தட்டுகள் பூமியின் வெளிப்புற அடுக்கு டெக்டோனிக் தட்டுகள் எனப்படும் பெரிய பாறை கண்டங்களால் ஆனது. இந்த தட்டுகள் திரவ மேண்டில் மீது தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நிலநடுக்கங்கள் பெரும்பாலும் இந்த தட்டுகளின் எல்லைகளில் தான் ஏற்படுகின்றன. ரஷ்யாவின் குரில் தீவுகள் பகுதி இந்த நெருப்பு வளையத்தின் ஒரு தீவிரமான பகுதி. இங்கு பசிபிக் தட்டும் ஓகோட்ஸ்க் தட்டும் மோதுகின்றன. இதுவே அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்பட காரணம். ஒரே நேரத்தில் பல நிலநடுக்கங்கள் ஏற்படுவது ஏன் என்று நீங்கள் குழப்பமடையலாம். சில சமயங்களில் ஒரு பெரிய நிலநடுக்கம் இல்லாமல் சிறிய அல்லது மிதமான அளவிலான நிலநடுக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறுகிய காலத்திற்குள் அடுத்தடுத்து ஏற்படும். இதை நிலநடுக்க புயல்கள் என்று அழைக்கிறோம். இந்த கூட்டங்கள் பெரும்பாலும் புவியின் மேலோட்டில் உள்ள பிளவுகளில் திரவங்களின் இயக்கத்தால் தூண்டப்படுகின்றன. இந்த திரவங்கள் அழுத்தத்தை மாற்றி நிலநடுக்கங்களை தூண்டுகின்றன. பூமியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. இதில் பலவற்றை நம்மால் உணரக்கூட முடியாது. ரிக்டர் அளவில் 6.0 அல்லது அதற்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் ஆண்டுக்கு சுமார் 100 முதல் 150 வரை ஏற்படுகின்றன. ஆகவே பசிபிக் நெருப்பு வளையத்தில் அடுத்தடுத்து பல நிலநடுக்கங்கள் ஏற்படுவது அந்த பகுதியின் புவியியல் சுறுசுறுப்புக்கு இயல்பானதுதான். இது ஒரு அசாதாரண நிகழ்வு அல்ல. அண்மையில் பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஒரு புவியியல் நிகழ்வை இன்றி உலக முடிவு அல்ல. இது பூமியின் இயற்கையான சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளியீடுகளின் ஒரு பகுதியாகும். இந்த நெருப்பு வளையத்தில் வாழும் நாம் இயற்கையின் இந்த பெரும் சக்தியை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பளித்து அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.